ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியலும் சரி கட்சியிலும் சரி சீமானை சிதைக்கிறதுக்கு டிவிகே அப்படின்ற இரண்டு கட்சிகளும் முன்னேற்பாடுகளை ஏறெடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விவகாரம் தான் அரசியல் வட்டாரத்துல பேசப்படுகிறது. அப்படி என்ன ஆச்சு சீமான் அண்ணனுக்கு? அரசியல் ரீதியா ஒரு டிவிக்கே அவர் அட்டாக் பண்றாங்க, கட்சி ரீதியா ஒரு டிவிக்கே அவரை என்ன பண்றாங்க, அட்டாக் பண்றாங்க. யார் இந்த ரெண்டு டிவிக்கே அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு தமிழக வெற்றி கழகம், இன்னொன்னு தமிழக வாழ்வு உரிமை கட்சி அப்படின்ற ரெண்டு டிவிக்கேவும் சீமான் அவர்களை சுற்றி வளைத்து என்ன பண்றாங்க, சிதைக்கிறாங்க. அப்படின்னு சிதைக்கிறாங்கன்றது இல்ல, சீமான் அவர்கள் தன்னுடைய இடத்தை ஸ்தானத்தை இழக்கிறார், அவரே இழக்கிறார் அப்படின்றதான் சொல்லணும். ஏன்னா இவங்க எதுவுமே பிளான் பண்ணி எல்லாம் பண்றது இல்ல. சீமான் அவர்கள் பேசுறது, சீமான் அவர்கள் பண்றது, அதன் விளைவா தான் இந்த காரியம் நடக்குது. இது இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா இருக்கு, ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. இவங்க போயிட்டு என்ன பண்ணல, ஆட்களை போயிட்டு நீங்க வாங்க 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 அப்படின்னு சொல்லி இவங்களை போய் கூப்பிடுறதுல, சீமான் அவர்கள் எடுக்கிற முடிவு, சீமான் போகிற பாதை சரியில்லாம அங்க இருக்கிற தம்பிகள் எல்லாமே என்ன பண்றாங்க, தமிழக வாழ்வு உரிமை கட்சிக்கு வராங்க. சரி, இது எப்படி சிதைப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கட்சியில நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா சீமான் அவர்களை என்ன பண்றாரு, தொடர்ந்து, அதாவது விஜயுடைய அரசியல் வருகைக்கு பிறகு பாத்தீங்கன்னா சீமானுடைய மனநிலைமை மாறுது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா சீமான ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை வரவேற்று பேசுறாரு, என் தம்பி அரசியலுக்கு வரட்டுமே, என்ன இப்போ அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுறாரு. அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்துட்ட பிறகு விஜயோட ஸ்டாண்ட், கொள்கை என்னவா இருக்கு, தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னுடைய இரு கண்கள் அப்படின்னு சொன்னீங்க. அண்ணனுக்கு கோவம் வந்துருது. என்னதான் அந்த தம்பி நம்ம அரசியலுக்கு வந்தால நம்ம கூட கூட்டு வைப்பாப்பல, நம்ம கூட சேர்ந்து இருப்பாப்பல அப்படின்னு நினைச்சுதான் சீமான் அவர்கள் வரவேற்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீமானுக்கே ஆப்பு வைக்கிற ரேஞ்சுக்கு விஜய் வந்ததுனால சீமான் அவர்கள் என்ன பண்றாரு, கடுமையா விமர்சிக்கிறாரு விஜய் அவர்களை. ஒன்னு நீ இந்த பக்கம் நில்லு, அந்த பக்கம் நில்லு, ரெண்டு நடுவுல நின்னுனா வண்டி அடிச்சு செத்து போயிருவ அப்படின்னா கடுமையா என்ன பண்ணாரு, விமர்சனங்கள் வைத்தாரு. இதனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா சீமான் கட்சிகளை விட்டு வெளியேறினாங்க. அது மாத்திரம் இல்ல, விஜய் வருகை மட்டும் காரணம் இல்ல, சீமானுடைய போக்கும் அவருடைய நிலைப்பாடும் மாறுறதுதான் காரணம். பெரியாரை பழிச்சு பேசுறது, பெரியாரை மண்ணுன்றது, சோ பெரியாரை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேசணுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேசுறது, பிரபாகரனுக்கும் பெரியாருக்கும் சம்பந்தமே இல்ல, பெரியாருடைய கோட்பாடுகளை கொள்கைகளை பிரபாகரன் அவர்கள் ஏத்துக்கவே இல்ல. சோ இந்த மாதிரி எல்லாம் பேசுறது பாத்தீங்கன்னா சீமானுக்கு கூட பயணிச்சிருக்கிற தம்பிகளுக்கு விருப்பம் இல்லாம நிறைய பேர் பார்த்தாங்கன்னா கொத்து கொத்தா என்ன பண்ணாங்கன்னா வெளியேறினாங்க. நிறைய பேர் நிறைய கட்சியில போய் சேர்ந்தாங்க, தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்ந்தாங்க, திமுக போய் சேர்ந்தாங்க. ஆனா இருந்தாலும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரே கட்சியை என்ன பண்ணாங்க, டார்கெட் பண்ணாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், ஜெகதீச பாண்டியன், அதாவது சீமான் கூடியே இருந்து பொதுச் செயலாளராக இருந்த ஜெகதீச பாண்டியன் என்ன பண்ணாரு, தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வராரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை வேல்முருகன் அவர் தொடர்ந்து எடுக்கிறாரு. இங்க பொய்யான தமிழ் தேசியத்தை சீமான் அவர்கள் முன்னெடுக்கிறாரு. ஆனாலும் இங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் தன்னுடைய இரு கண்களா நினைத்து உண்மையான தமிழ் தேசியத்துக்கு இவராக போராடுறாரு. இவர் கட்சி ரீதியா பாக்குறது இல்ல, சாதி பாகுபாடு பாக்குறது இல்ல, இன வேறுபாடு பாக்குறது இல்ல, திராவிட வேறுபாடு, சாதிய வேறுபாடு, எந்த வேறுபாடு பார்க்காம எல்லாருக்குமே துணை நிற்கிறாரு. எதனா ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் வீட்டுல சமூக பிரச்சனையா, சமத்துவ பிரச்சனையா, தனி மனித நபர் பிரச்சனையா, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேல்முருகன் வீட்டு கதவாண்ட நின்னீங்கன்னா அவர் கதவு உடனே திறக்கப்பட்டு குறைகளை கேட்டு யார் இவங்க எல்லாம் பாக்குறது இல்ல, நீ இன்னார் கட்சி ஆளு, நீ இந்த சமூகத்தாளு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாருமே வேற்று பாகுபாடு இல்லாம அந்த பிரச்சனையை அவர் என்ன பண்றாரு, தன்னால முடிந்த வரைக்கும் அவர் தீர்த்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் சீமான் கட்சியில இருந்த நிறைய பேர் என்ன பண்றாங்க, தமிழக வாழ்வு கட்சிக்கு வராங்க. இப்ப பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கிற நத்தம் சிவசங்கரன், இவர் என்ன பண்றாரு, ஒரு அலிகேஷன் வைக்கிறாரு. அதாவது சீமான் அவர்கள் இந்த ஆடியோ விஷயத்துல பாத்தீங்கன்னா எனக்கு உண்மையா அவர் என்ன பண்ண பதில் சொல்லணும், கட்சிக்காக, பொது பிரச்சாரங்களுக்காக, பொது பிரச்சனைகளுக்காக சிறைச்சாலை வரைக்கும் நான் சென்று இருக்கிறேன், ஆனா என்ன பத்தி இந்த அளவுக்கு தரைக்குறவா பேசுறாரு அண்ணன் சீமான் அவர்கள். இத பாத்தீங்கன்னா உண்மையில நான் கண்டிக்கிறேன். என்னையா தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் சொல்லிட்டு சீமான் அவர்கள் தூக்கி பிடிக்கிறாரு. அவர் தமிழ் தேசியத்தை எல்லாம் பிடிக்கவே இல்லை, பாசிச தேசியத்தை, பாஜகவின் தேசியத்தை தான் அவர் என்ன பண்றாரு, சனாதனத்தின் தேசியத்தை தான் அவர் என்ன பண்றாரு, சங்கிகளின் தேசியத்தை தான் அவர் தூக்கி பிடிக்கிறார் கண்டி, தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவசங்கரன் என்ன பண்றாரு, நிறைய அலிகேஷன் என்ன பண்றாரு சீமான் அவர்கள் மேல முன்வைத்துட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனே அவர்களையும் என்ன பண்றாரு கொஞ்சம் பாராட்டி பேசுறாரு.
அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தான் உண்மையான தமிழ் தேசியத்துக்காக போராடுறாரு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தவறான பாதையை தேர்ந்தெடுத்துட்டு சீமான் பக்கம் போறோம். ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா வேல்முருகன் அவர்கள் உண்மையிலேயே வந்து தமிழ் தேசியத்துக்காக தமிழ் தேசிய கொண்ட பற்றாளர்கள் அவர் வீட்டை கதவு தட்டும் பொழுது உண்மையிலேயே அவர்களை வரவேற்று அவர்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை சொல்லிட்டு அவருடைய பிரச்சனை தீர்த்து வைக்கிறார் அப்படின்ற கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, மாற்று கட்சியினரு, மாற்று சமூகத்தினரு, மாற்று இனத்தாரு அப்படின்லாம் ஒரு வேறுபாடு பார்க்கறது இல்ல. தன்னுடைய எம்எல்ஏ பதவியை வைத்துக் கொண்டு எந்த அளவுக்கு மண் இயற்கை வளமை சார்ந்த ஒரு விஷயத்துல எந்த அளவுக்கு முன்னெடுக்கணுமோ அது எல்லாத்தையும் முன்னெடுக்கிறாரு அண்ணன் வேல்முருகன் அவர்கள். இந்த விஷயத்துல சீமானை காட்டிலும் வேல்முருகன் அவர்கள் எவ்வளவு மேலு அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்றாரு, புகழ்ந்து தள்ளுறாரு. சோ சீமானுடைய கூடாரம் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சீமானுடைய கூடாரம் முழுமையா வந்து பாத்தீங்கன்னா வேல்முருகன் கிட்ட போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு தான் பேசப்படுது. ஏன்னா சமீப நடவடிக்கைகள்லாம் பாத்தீங்கன்னா சீமான் கட்சியில இருந்து விலகுறவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியில போயிட்டு ஐக்கியமாறத நம்ம தொடர்ச்சியா பார்த்திருக்கோம். ஜெகதீச பாண்டியன், இப்போ நாத்தாக்கா கொள்கை பரப்பு செயலாளர் நத்தம் சிவசங்கரன் போன்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேல்முருகன் கட்சியில் ஐக்கியமாறது வந்து தொடர்ந்து நம்ம என்ன பண்றோம் பார்த்துட்டு வரோம். சோ உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா கட்சி கூடாரத்தை வந்து இந்த டிவிக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் காலி பண்றார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கப்பட்டதா பார்க்கப்படுகிறது. இப்போ அரசியலுக்கு வந்துருவோம். அதாவது அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் காலத்துல சீமானுடைய கூடாரத்தை காலி பண்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தான் சொல்ல போலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே சீமானுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு போட்டா போட்டி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு கடுமையா விமர்சிச்சுன்னா முன்னாடி பார்த்தோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8% ஓட்டு வாங்கி மாநில கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்தை வந்து என்ன பண்ணாரு சீமான் அவர்கள் வாங்கினாரு. ஆனா அவர் வாங்கினாரோ என்னன்னு மாற்றம் தெரியல, கொத்து கொத்தா என்ன பண்ணாங்க கட்சி நிர்வாகிகள்லாம் வெளியேற பார்த்தாங்க. இப்ப அவர் எலெக்ஷன்ல நின்னா 8%, 1% வாங்குவாரா? 2016 1% ஓட்டு வாங்கினாரு. அப்ப ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, கலைஞர் இருந்தாங்க. இந்த 2 பேரும் ஆளுமையில் மிக்க இருக்கும் போதே 1% ஓட்டு வாங்கினாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய 2 பேருடைய இழப்புக்கு அப்புறம் நிறைய கட்சிகள் தோன்றுது. கமல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதே போல நிறைய கட்சிகள்லாம் வந்து என்ன பண்ணுது புதுசா வந்து என்ன பண்ணுச்சு எழும்பிருச்சு. அது நடந்த 2021 எலெக்ஷன்ல 3% கிட்ட வாங்குறாரு ஓட்டு. ஆனா இப்ப 2024 நடந்த நாடாளுமன்றத்துல 8% ஓட்டு வாங்கி என்ன பண்றாரு மாநில கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்தை வாங்குறாரு. ஆனா இப்ப 2026 நடக்க போகிற சட்டமன்ற தேர்தல்ல இவருக்கு போட்டியா தேர்தல் களத்துல வந்து யார் நிக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே விஜய் அவர்கள் என்ன பண்றாரு ஏடிக்கு போட்டியா நிக்கிறாரு. சோ இந்த ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குல்ல, சீமான் வாங்கி இருக்கிற 8% ஓட்டு அப்படியே அலேக்கா சீமானை தவிர்த்துட்டு விஜய் அவர்களுக்கு வரும் அப்படின்றதுதான் அரசியல் விமர்சகருடைய கருத்து கணிப்பாக இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் முதல் நிக்கிற தேர்தல் கட்சி ஆரம்பிச்சுட்டு நாடாளுமன்ற தேர்தல் நிக்க மாட்டேன், ஊராட்சி மன்ற தேர்தல் நிக்க மாட்டேன், நான் ஸ்ட்ரெயிட்டா சிஎம் தான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2026 நடக்க போகிற சட்டமன்ற தேர்தல் அவர் நின்று என்ன பண்ணுவார் களம் காண போகிறார். சோ இங்க வந்து போட்டி வந்து திமுகவுக்கு இணையான போட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லிக்கலாம். ஆனா அரசியல் களத்துல உண்மையான களத்துல திமுகவுக்கு இணையா போட்டி தமிழக வெற்றி கழகம் வராது, அது அதிமுக தான் வரும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எல்லார் மத்தியிலும் பேசப்படுது. இவங்க பேசிக்கலாம், தமிழக வெற்றி கழகம் பேசலாம், எங்களுக்கு எதிரி வந்து திமுகவுக்கு எதிரி நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது திமுகவும் அக்செப்ட் பண்ணிக்கல, தமிழக அரசியல்ல மக்களும் வந்து நான் பண்ணல அக்செப்ட் பண்ணிக்கல. விஜய் தான் திமுகவுக்கு சரியான போட்டி அப்படின்னால திமுகவுக்கு எதிரி போட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இணையான போட்டியாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது அதிமுக தான் அப்படின்ற நிலைப்பாடு தான் இப்ப இருக்குது. இப்ப யாருக்கு போட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமானுக்கும் விஜய்க்கும் தான். ஏன்னா சீமான் வாங்கின ஓட் பர்சன்டேஜ விஜய் அவர்கள் வாங்கிடுவாரா அப்படின்ற ஒரு அச்சத்துல தான் சீமான் அவர்களும் இருக்கிறாரு. சோ அதனாலதான் நான் தனித்து போட்டி இருந்தாலும் பின்னாட்களில் அதாவது தேர்தல் நெருங்கிற நாட்கள்ல இவர் வந்து என்ன பண்ணுவாரு கூட்டணி கட்சி வச்சு அந்த ஓட் பர்சன்டேஜ ஸ்டாண்டர்ட் பண்ணிக்க நிக்க பாப்பாரு. ஏன்னா சீமானுக்கு நல்லாவே தெரியும் 8% ஓட்டு வாங்கின பிறகு எத்தனையோ நிர்வாகிகள் கொள்ளையா கொத்தா நிறைய பேர் என்ன பண்ணாங்க மாற்று கட்சியினருக்கு போயிட்டாங்க. இப்ப அவர் கட்சியோட உறுப்பினர்களே ஓட்டு போட்டாலும் அந்த 8% ஓட்டு அவரால் வாங்க முடியாது அப்படின்றதா நிதர்சனம் உண்மையா இருக்கு. இதன் மத்தியில விஜய் அவர்கள் சரியா காய்களை நகர்த்திட்டு வராரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எப்படியாச்சுன்னா இந்த தேர்தலில் அங்கீகாரம் பெறணும், நான் ஓட்டு வாங்கி ஜெயிச்சு சிஎம் ஆகிறனோ இல்லையோ, ஆனா என் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் சீமானுக்கு இணையான போட்டியா விஜய் அவர்கள்
அவர்கள் இறங்கி இருக்கிறாரு. இதுக்கு இவர் கையாளுகிற ஒரு யுக்தி தான் அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்றதான். அப்படி அதிமுக கூட கூட்டணி வைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், தேமுதிக இவங்களை எல்லாரையும் ஒன்று கூட்டி கூட்டணி வச்சு நான் என்ன பண்ணணும், இங்க தேர்தல் அங்கீகாரத்தை, கட்சிக்கு அங்கீகாரத்தை நான் என்ன பண்ணிடணும், வாங்கிடணும் அப்படின்ற ஒரு நிலைப்புலதான் விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, செயல்படுறாரு. சோ சீமான் அவர்கள் இருக்கிற 8% ஓட்டும் இவருக்கு வந்துரும் அப்படின்னு நம்புறாரு. இப்ப சீமான் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறார்? கட்சியிலையும் அவரை வந்து என்ன பண்ணாங்க, உறிஞ்சி எடுத்துட்டாங்க. இப்ப அரசியல் அத தேர்தலையும் அவரை உறிஞ்சி எடுக்கிறாங்க. இந்த 2 டிவிகேவும் சீமான் அவர்களுக்கு குடைச்சலாவே இருக்குது அப்படின்றதான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. இதுக்கு இவங்க 2 பேரும் பொறுப்பு இல்ல, சீமானா பொறுப்பு. அவருடைய நிலைப்பாடுல இருந்து மாறுந்து, அவர் பேச்சுகள் மாறுந்து, அவருடைய செயல்பாடுகள் மாறுந்து, சங்கிகளை சக நண்பர்ன்றது பாப்பான் சகலத்தையும் சமமாக பாப்பான் அப்படின்னு அவங்களை உயர்த்தி பிடிக்கிறது, பாசிசத்துக்கு வழிவகுறதுக்கு, சனாதனத்தை இங்க நிலைநாட்டுறதுக்கு அண்ணன் சீமானவர்கள் முழு உருவமா சங்கியா மாறுறதுக்கு தான் இவங்களுக்கு அது ஆதாரமா இருக்கு. இதுல இவங்களை 2 பேரை சொல்லி ஒரு குறை இல்ல, இந்த குறைகள் எல்லாம் சீமானன் கிட்ட இருக்கு. சீமானனுடைய இருக்கிற குறைகளை பார்த்து தம்பிகள் என்ன பண்றாங்க, வெளியேறாங்க. கட்சியிலிருந்து வெளியேறி தமிழக வாழ்வுரிமை கட்சி டிவிகே கிட்ட என்ன பண்றாங்க, வராங்க. தேர்தல்ல ஓட்டு போடுற டைம்ல இங்க இருந்து இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற டிவிகே கிட்ட வராங்க. இதுதான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. சோ சீமானுடைய கூடாரத்தை 2 டிவிகேகளும் என்ன பண்றாங்க, காலி செய்யறாங்க அப்படின்ற அரசியல்ல பரபரப்பா பேசப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.